வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 30 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,928.15 273 பிடிஎஸ் 0.35 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம் M மற்றும் M1.92 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம் அதானி போர்ட்ஸ் 3.36 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,317.15 0.31 விழுக்காடு ஆக உள்ளது. 0.31 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. வியாழன் வர்த்தக அமர்வில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 உயர்வுடன் முடிவடைந்தன. சென்செக்ஸ் 0.35% உயர்ந்து 77,928.15 புள்ளிகளில் நிலை பெற்றது. நிஃப்டி 50 குறியீட்டு 0.31% அதிகரித்து 24,317.15 புள்ளிகளில் முடிவடைந்தது. வேதாந்தாவின் முதல் காலாண்டு லாபம் 72% உயர்வு மற்றும் ரியல் எஸ்டேட் பிரிப்பு அறிவிப்பு. வேதாந்தாவின் லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 72% அதிகரித்து 5,473 ரூபாய் கோடியாக உள்ளது. நிறுவனம் தனது ரியல் எஸ்டேட் வணிகத்தை புதிய பட்டியலிடப்பட்ட நிறுவனமாக பிரிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. பஜாஜ் ஃபைனான்ஸ் முதல் காலாண்டு நிகர லாபம் 27% உயர்ந்து 5,986 ரூபாய் கோடியானது. பஜாஜ் ஃபைனான்ஸ் 2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் 27% நிகர லாப வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. நிகர வட்டி வருமானம் 23% அதிகரித்துள்ளது. ஸ்விக்கியின் முதல் காலாண்டு நிகர இழப்பு 791 ரூபாய் கோடியாக குறைந்தது. ஸ்விக்கி 2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் 791 கோடி ரூபாய் நிகர இழப்பை பதிவு செய்துள்ளது. இது முந்தைய 1,197 ரூபாய் கோடியிலிருந்து முன்னேற்றமாகும். வருவாய் 37% உயர்ந்துள்ளது. சந்தை முடிவில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் உயர்வு. தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,137.10 ஆக 0.56% உயர்வுடன் முடிந்தது. வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸ் $58.26 ஆக 0.92% உயர்வுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. உலகளாவிய அபாயங்கள் இருந்தபோதிலும் இந்தியாவின் வளர்ச்சி உள்நாட்டு தேவையால் ஆதரிக்கப்படுகிறது. நிதி அமைச்சகத்தின் ஜூலை மாத பொருளாதார ஆய்வு இந்தியாவின் வளர்ச்சிக்கு வலுவான உள்நாட்டு தேவை அடிப்படையாக உள்ளது என்று கூறுகிறது. உலகளாவிய பொருளாதார அபாயங்கள் இந்த நிதியாண்டில் ஒரு காரணியாக உள்ளன. இந்தியாவில் வரி தாக்கல் அதிகரிப்பில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பங்கு. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு முன்னிரப்பப்பட்ட படிவங்கள் மூலம் வரி தாக்கல் செய்யும் முறையை எளிதாக்கியுள்ளது. இந்த தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு வரி தாக்கல் எண்ணிக்கையில் சாதனை படைக்க உதவியுள்ளது. கோடைக்கால உச்ச தேவையின் போது இந்தியா 11% சூரிய மின்சாரத்தை வீணடித்தது. கோடைக்கால உச்சத்தின் போது இந்தியா 8 பில்லியன் யூனிட்டுகளுக்கும் அதிகமான சூரிய மின்சாரத்தை பயன்படுத்த தவறியது. இதன் விளைவாக உற்பத்தி செய்யப்பட்ட சூரிய ஆற்றலில் 11% வீணானது. சேவை உற்பத்தி குறியீட்டில் 8 துறைகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதிவு செய்தன. சேவை உற்பத்தி குறியீட்டின் இரண்டாவது சோதனை வெளியீடு பரந்த அடிப்படையிலான வளர்ச்சியை காட்டியது. மே மாதத்தில் 8 துறைகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளன. இந்தியாவில் முதியோர் பராமரிப்புக்கான வரைபடத்தை வெளியிட்ட கேரளா. இந்தியாவின் மிக வேகமாக வயதானவர்கள் அதிகம் உள்ள மாநிலத்தில் முதியோர் பராமரிப்புக்கான மாதிரியை முதலமைச்சர் வி.டி. சதீசன் முன்வைத்தார். இந்த வரைபடம் முதியோர்களுக்கான நிலையான ஆதரவு அமைப்புகளில் கவனம் செலுத்துகிறது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,137.10 0.56 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,27,262 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.56 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,114.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.26 0.92 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,792 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.92 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.73 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $83.82 0.20 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $83.65 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.68 0.04 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது.
4 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு ₹95.64 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் ஐடி மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. எல்பிஜி சிலிண்டர் விலைகள். முக்கிய நகரங்கள். சென்னை ₹957.50, ₹3106. பெங்களூரு ₹944.50, ₹3021. ஹைதராபாத் ₹994, ₹3191. ஆந்திர பிரதேசம் ₹966.50, ₹3128. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.